வணக்கம் ஆன்மீக சிந்தனையாளர்களே. இந்த குரு பயிற்சி வரும் சித்திரை 28 ஆங்கிலம் 11/5/2025 மதியம் 1:00 ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனத்துக்கு போகிறது. இப்போ நம்ம வரிசையாக வருவோம். மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ நிலவரம் எப்படி இருக்குது? குரு பயிற்சியால் நிலவரம் எப்படி இருக்கு? போன சனி பயிற்சியால் அவங்களுக்கு நிறைய டென்ஷன், அலைச்சல், இடமாற்றம் அப்படி நிறைய பார்த்தோம். இப்போ இவர் ஏதாவது செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். இவர் இந்த தடவை மேசராசிக்கு ஆறுதலாக இருப்பார். இப்போ மிருக சீரிசம் 3ஆம் பாதம், மிருக சீரிசம் 3ஆம் பாதத்தில் குரு, மிருக சீரிசம் 3ஆம் பாதத்தில் குரு நுழையும். மிருக சீரிசம் செவ்வாய் மேசத்தோட அவங்க அதிபதியோட சாரம். இவருடைய சுயசாரத்தில் அவர் போகும்போது இவருக்கு தேவையானவற்றை செய்வார், உதவிகளை செய்வார். ஒரு வாகனம், ஒரு சின்ன வேலை, போக்குவரத்தில் உதவி, பணம், இளைய சகோதரங்களால் நன்மை, சொந்த பந்தங்களால் நன்மை. இப்படி குரு இவருடைய சுயசாரத்தில் போகும்போது மேசராசிக்காரங்களுக்கு உதவி செய்வான். உதவி. அடுத்து மிருக சீரிசம் 4 உதவி தான், இவங்க சாரம்தான். அடுத்து திருவாதிரையில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இப்படி பயணிக்கும்போது ராகு எங்கே இருக்காரு? இவங்களுக்கு 11 வரார். லாபம். திருவாதிரையில் வரும்போது மேசராசிக்கு லாபம், பெரியவங்களால் ஆசி, பெண்களால் ஆசி, சம்பள உயர்வு, பண வரவு, ஆயுள் அதிகரிப்பு, ஆரோக்கியம் அதிகரிப்பு. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு திருவாதிரையில் பயணிக்கும் போது நல்லா இருக்கு. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பயணித்து கடகத்துக்கு போய்வார். இப்போ 1, 2, 3 பயணிக்கும் போது குருசாரம். இவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி குரு சாரத்தில் குருவே பயணிக்கும்போது பாக்கியத்தை கொடுத்துருவார். ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருக்க விஷயங்கள் மடிக்கு வந்து சேரும். சாப்பாடு, பதவி, அப்பாவின் உதவி, குலதெய்வ ஆசி, வேற என்ன வேணும்? இது 3 பார்த்தாதான் வந்துருச்சு. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இழந்த சில விஷயங்கள் மீண்டும் குருவால் நன்மை தருது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்? மேசராசிக்காரங்க இன்னும் நிமிர்ந்து உட்காந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலாம். பயப்பட வேண்டாம், நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. ரைட், வாங்க. மேசராசிக்காரங்களுக்கு நல்வாழ்த்து.